நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நடிகர் ரஜினி மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யாவை 2004 நடிகர் தனுஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் தனுஷ் ஐஸ்வர்யா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் பிரிவதாக 2022 அறிவித்தனர். இருவரும் பரஸ்பர விவாகரத்து கோரி கடந்த ஏப்ரலில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இருவரையும் நேரில் ஆஜராக 3 முறை உத்தரவிட்டும் தனுஷ் ஐஸ்வர்யா ஆஜராகவில்லை. விசாரணைக்கு ஆஜராகாததால் சேர்ந்து வாழப்போவதாக தகவல்கள் பரவியது. கடந்த 29ஆம் தேதி வழக்கு நீதிபதி சுபாதேவி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனுஷ் ஐஸ்வர்யா ஆகியோர் ஆஜராகினர். அவர்களிடம் நீதிபதி தனித்தனியாக விசாரணை நடத்தினர். பின்னர் இந்த விவகாரத்தில் சுயமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கும் வகையில் அவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டது. இப்போதும் பரஸ்பர விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருக்கிறார்களா அல்லது உங்கள் முடிவில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என்று நீதிபதி கேட்டார். அதற்கு இருவருமே எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, பரஸ்பர விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தனர். இதனை பதிவு செய்த நீதிபதி இந்த வழக்கில் வரும் 27ஆம் தேதி உத்தரவு பிறக்கப்படும் என அறிவித்தார். இதனை அடுத்து ஒருமித்த கருத்து அடிப்படையில் இருவருக்கும் விவாகரத்து வழங்கி நவம்பர் 27 நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது.